வணக்கம். உங்களோடு பேசிக் கொண்டிருப்பவர் உங்கள் அன்பின் முனைவர் ரத்னமாலா புரூஸ். இன்னைக்கு நான் உங்ககிட்ட என்ன பேச போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மதுரையில பாத்தீங்கன்னா சித்திரை திருவிழா களை கட்டிட்டு இருக்கு இல்லைங்களா? மீனாட்சி திருக்கல்யாணம் ரொம்ப அழகாவே நடந்து முடிஞ்சிருச்சு. அழகர் ஆத்துல இறங்குற நேரம் வந்தாச்சு. மதுரை அப்படின்னு சொன்னாலே நமக்கு மீனாட்சி அம்மனும் கள்ளழகரும் தான் ஞாபகத்துக்கு வருவாங்க இல்லையா? திருக்கல்யாணத்தையும் அழகர் ஆத்துல இறங்குற அந்த வைபவத்தையும் எத்தனை முறை பார்த்தாலும் சலிக்காதுங்க. 1000 கண் போதாதுன்னு சொல்ற அளவுக்கு அவ்வளவு அற்புதமாக இருக்கக்கூடிய திருவிழாக்கள். சரி, அழகர் ஆத்துல இறங்க போறாரு. அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன். என்ன அப்படின்னு சொன்னா, அழகர் கல்யாணத்துக்கு வராம கோபப்பட்டு போயிட்டாரா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க. அவங்க எல்லாருக்குமே நான் சொல்ற ஒரே விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, அழகர் அப்படி எல்லாம் கோபப்பட்டு போகவே இல்லைங்க. யார் இந்த கதை கட்டினாங்கன்னே தெரியல. இன்னைக்கும் பாருங்க, மீனாட்சி திருக்கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கூகுள்ல டைப் பண்ணீங்கன்னா ஒரு படம் கிடைக்கும். அந்த படத்துல சிவபெருமான் இருப்பாரு, மீனாட்சி அம்மா இருப்பாங்க, இடையில யார் இருப்பாங்க அப்படின்னு சொன்னா பெருமாள் இருப்பாரு இல்லையா? இப்படித்தான் உங்களுடைய திருமணம் நடந்தது. தாரவார்த்து கொடுத்ததே பெருமாள் தான். அதனால பெருமாள் ஒன்னும் கோபப்பட்டு எல்லாம் போகல. அது வேற காரணம். நான் அதை சொல்றேன் உங்களுக்கு. அதுக்கு முன்னாடி கள்ளழகர் ஆத்துல இறங்குறதுக்கு முன்னாடி தேனூர் மக்களுக்கு வரி கட்டிட்டு தான் வராரு. அழகர் ஒரு கிராம மக்களுக்கு வரி கட்டிட்டு தாங்க வைகை ஆத்துல இறங்குறாரு. யார் இந்த தேனூர் மக்கள், எதுக்காக இவங்களுக்கு கள்ளழகர் வரி கட்டணும் அப்படிங்கறதான் இப்ப நான் சொல்ல போறேன். ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும், கேளுங்க. பாண்டிய மன்னர்களின் ஆட்சி காலத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, மீனாட்சி அம்மனின் திருமணம் மாசி மாசத்துல நடந்துட்டு இருந்திருக்கு. மாசி திருவிழா அப்படின்றதுதான் இதுக்கு பேருங்க. ஆடி மாசத்துல பாத்தீங்கன்னா நான்மாட கோடலின் 4 வீதிகள்லயும் தேர் திருவிழா நடக்குமா. இதுக்கு ஆடி முளைக்கூட்டு திருவிழா அப்படின்றதாங்க பேரு. இது சைவர்களின் திருவிழாவா இருந்திருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அழகர் கோயில் திருப்பதிக்கு இணையாக போற்றப்படக்கூடிய வைணவ தலம். உலகை அளக்கிறதுக்காக மகாவிஷ்ணு கால தூக்குவார் பாருங்க. அப்போ அவருடைய பாதத்துக்கு பிரம்மா பூஜை பண்ணிருந்திருக்காரு. அப்போ விஷ்ணுவுடைய கால் சிலம்பு, அதாவது நூபுரத்திலிருந்து ஒரு துளி நீர் இந்த மலையில விழுந்திருக்குங்க. அதுதான் நூபுர கங்கை அப்படின்ற தீர்த்தம். ராக்காயம்மன் கோயில்ல இருக்கு இல்லையா, அது விஷ்ணுவுடைய கால் சிலம்பில் இருந்து தெரித்த துளி அப்படின்னு சொல்றாங்க. இந்த தீர்த்தம் கங்கையை விட புனிதமானது. இந்த மலையில தான், அதாவது இந்த நூபுர கங்கைக்கு பக்கத்துலதான் சுதபஸ் அப்படின்னு சொல்லி ஒரு முனிவர் விஷ்ணுவை நினைச்சு தவம் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அந்த நேரத்துல அங்க யார் வந்திருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா துர்வாசர் வந்திருக்காரு. துர்வாசர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ரொம்ப கோபக்கார முனிவர் இல்லையா? அவர் வராரு. அந்த நேரத்துல சுதபஸ் தவத்துல இருந்ததுனால அவர் கவனிக்கல, வரவேற்கல. இதனால அவருக்கு ரொம்ப கோபம் வந்துருது. யாருக்கு? துர்வாசருக்கு. உடனே சாபம் போட்டுறாரு. யாருக்கு? சுதபஸ் முனிவருக்கு. எப்படி சாபம் கொடுக்கிறாரு? தவளையா போ அப்படின்னு சொல்லிட்டு சாபம் கொடுக்கிறாரு சுதபஸ் முனிவருக்கு துர்வாசர். பதறி போறாருங்க சுதபஸ். என்ன தப்பு பண்ணிட்டேன், இப்படி ஒரு தண்டனை எனக்கு கொடுக்குறீங்களே அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்படித்தான், நீ என்ன வரவேற்கல, சாபம் சாபம் தான் அப்படிங்கிறாரு. சாப விமோச்சனம் ஏதாவது சொல்லுங்க சாமி அப்படின்னு கேட்கும் போது, அப்ப துர்வாசர் சொல்றாரு, மண்டூக முனிவரே, அதாவது தவளையத்தான் மண்டூகம் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப மண்டூகம் யாரு? சுதபஸ் முனிவர். அவரை பார்த்து இவர் சொல்றாரு, மண்டூக முனிவரே, இந்த சாபம் விமோச்சனம் பெறணும் அப்படின்னு சொன்னா நீ என்ன பண்ணு, வேதவதி அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய வைகை நதியில போய் தவம் பண்ணிட்டு உனக்கு அழகரை தேடி சாப விமோச்சனம் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. சுதபஸ் முனிவர் என்ன பண்றாரு? வைகை நதியில தவம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த மண்டூக முனிவருக்கு சாப விமோச்சனம் தர்றதுக்காகத்தான் அழகர் ஆத்துல இறங்குறாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குங்க. இப்படி அழகர் ஆத்துல இறங்குற இந்த திருவிழா பாத்தீங்கன்னா சித்திர மாசத்துல நடக்கும். இப்ப நீங்க கேட்கலாம், மீனாட்சி அம்மனுடைய திருக்கல்யாணம் மாசி மாசம் தானே நடந்தது, இப்ப எப்படி சித்திரைக்கு மாறிச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு ஒரு வரலாற்று சம்பவம் இருக்கு. மதுரை அப்படின்னு சொல்லும் பொழுதே நமக்கு திருமலை நாயக்கரை தவிர்க்கவே முடியாது இல்லையா? அப்படிப்பட்ட முக்கியமான ஒரு மன்னர். கிருஷ்ணதேவராயருடைய ஆட்சிக்குள்ள அடங்கி கப்பம் கட்டணும் அப்படிங்கறதெல்லாம் தாண்டி திருமலை நாயக்கர் ஒரு மன்னரா இருந்தாரு. அதாவது தனித்து இயங்கக்கூடிய ஒரு மன்னரா மாறி போனாரு திருமலை நாயக்கர். அப்போ என்னன்னா, இவருக்கு கலை இலக்கியம் மேல எல்லாம் ரொம்ப ஆர்வம் இருந்திருக்குங்க. அதனால என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, மதுரை மீனாட்சி அம்மனுக்கு ஒரு பெரிய தேர் செய்யறாரு. ரொம்ப ரொம்ப பிரம்மாண்டமான தேர் செய்யறாரு. மீனாட்சி அம்மையின் திருக்கல்யாணம் முடிஞ்ச உடனே அவர் இந்த தேர்ல உட்காந்து நான்மாட கூடல்ல தேர் ஓடக்கூடிய வீதிகள்ல எல்லாம் வலம் வரணும் அப்படிங்கிறது மன்னருடைய ஆசைங்க. ஆனா பாருங்க, தேர் மதுரை மாநகருக்குள்ள இருக்கு. மதுரை மக்கள் மட்டும்தான் தேரை பிடிச்சு இழுக்கணும். அப்படி இழுக்க முடியுமா? ஏன்னா அவ்வளவு பிரம்மாண்டமான தேர். இந்த மக்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த தேரை இழுத்துடுவாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் யாருக்கு வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா திருமலை நாயக்கருக்கு வருது. இந்த சந்தேகம் வந்ததுனால யோசிக்கிறாரு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த தேரை இழுக்கணும் அப்படின்னு சொன்னா நிறைய பேர் வேணும்.
ஊர் கூடினால்தான் தேரை இழுக்க முடியும் இல்லையா? அதனால எந்தெந்த ஊர் மக்களை எல்லாம் இந்த தேரை இழுக்க பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காரு. அந்த நேரத்துலதான் தேனூர் அப்படின்ற கிராமத்துல நடக்கக்கூடிய ஒரு வைபவம் இவருடைய கவனத்துக்கு வருது. இந்த தேனூர் கிராமத்தை பாத்தீங்கன்னா பாண்டியர்கள் காலத்துல பொன்னும் மணியும் புரண்ட நகரமா இருந்திருக்கு. அதாவது வாணிபத்துல செழிப்பா இருந்திருக்குங்க. இந்த தகவலை திருமலை நாயக்கர் மகால இருக்கக்கூடிய ஒரு கல்வெட்டு சொல்லுது. சித்திரை மாத பௌர்ணமி அன்னைக்கு அலங்காநல்லூர் வழியாக சோழவந்தானுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய தேனூர் அப்படின்ற கிராம மக்களின் கொண்டாட்டங்களோட வைகை ஆத்துல இறங்கி அழகர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா சுதபஸ் முனிவருக்கு சாப விமோச்சனம் கொடுத்துட்டு மீண்டும் அழகர் மலைக்கு போற வைபவம் நடக்குது. இதை யாரு பாக்குறா அப்படின்னு சொன்னா திருமலை நாயக்கர் பாக்குறாரு. அவருக்கு தேர் இழுக்கிறதுக்கு மக்கள் வேணும். இன்னொரு விஷயத்தையும் திருமலை நாயக்கர் இந்த வைபவத்துல கவனிக்கிறாருங்க. என்ன அப்படின்னு சொன்னா இந்த வைபவத்தில் புனித நீர் திருப்பதியில இருந்து எடுத்துட்டு வரப்பட்டிருக்கு. இதையும் கவனிக்கிறாரு. இதையும் திருப்பதியில போய் எடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பதிக்கு இணையான ஒரு கோயிலை தல்லா குளத்துல கட்டுறாரு. எந்த கோயில் அப்படின்னு சொன்னா பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோயில். இந்த கோயில்ல இருந்து தீர்த்தத்தை எடுத்துட்டு போங்க அப்படின்றாரு இந்த மக்கள் கிட்ட. ஆக அழகர் வைபவம் முழுக்க முழுக்க மதுரையை சார்ந்ததா மாறுது திருமலை நாயக்கரின் உபயத்தால். அதே நேரத்துல மன்னர் இன்னொரு விஷயத்தையும் யோசிக்கிறாருங்க. சைவர்கள் வைஷ்ணவர்கள் அப்படிங்கிற பிரிவு ஏன் இருக்குது, எல்லாரும் ஒற்றுமையா திருவிழா கொண்டாடினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சைவத்தையும் வைணவத்தையும் இணைக்கிறதுக்கு அவர் ஒரு விஷயத்த பண்றாரு. அதுக்காக இந்த திருவிழாவை கையில எடுத்துக்கிறாரு. பாத்தீங்கன்னா திருமலை நாயக்கர் ஒரு தெலுங்கர் இல்லையா? ஆனா பாருங்க தமிழ் மீதும் இங்க இருக்கக்கூடிய கோயில்கள் மீதும் மக்கள் மீதும் அவ்வளவு அன்பு கொண்டிருந்தார் அப்படின்னு தான் சொல்லணும். எத்தனையோ மன்னர்களை நம்ம படிக்கிறோங்க. ஆனா இன்னைக்கும் திருமலை நாயக்கர் தவிர்த்த ஒரு மதுரையை நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு கோயில்களுக்கு செஞ்சிருப்பாரு இல்லையா? அவர் நினைக்கிறாரு சைவத்தையும் வைணவத்தையும் இணைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே நேரத்துல மீனாட்சி அம்மையின் தேரும் எல்லா மக்களாலும் இழுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற எண்ணமும் அவர்கிட்ட இருக்கு. ஆக அவருடைய காலத்துல எப்படி ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மாசி திருவிழா, அதுக்கப்புறமா ஆடி திருவிழா, அதுக்கப்புறமா இந்த சித்திரை திருவிழா எல்லாம் சேர்ந்து 9 நாட்கள் நடைபெற்று இருந்திருக்கு. ஆக அவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்னா இந்த திருவிழாக்கள் எல்லாத்தையும் சேர்த்துட்டாருங்க. என்ன அப்படின்னு சொன்னா மாசி மாசத்துல நடக்கக்கூடிய திருக்கல்யாணமும் ஆடி மாசத்துல நடக்கக்கூடிய தேரோட்டமும் சித்திரை மாசத்துல நடக்கக்கூடிய அழகர் ஆத்துல இறங்கக்கூடிய அந்த வைபவமும் சேர்ந்து 9 நாட்களாக மக்கள் கூடி கழிக்கின்ற கொண்டாட்ட நாளாக மாறி போயிருந்திருக்கு. ஆக மொத்தத்துல திருமலை நாயக்கர் தாங்க இந்த சித்திரை திருவிழா இவ்வளவு பிரம்மாண்டமாக நடக்கிறதுக்கு காரணம். தென் மாவட்டங்கள்ல நடக்கக்கூடிய திருவிழாக்கள்லயே மிகப்பெரிய திருவிழா இந்த சித்திரை திருவிழா. இந்த நேரத்துல நீங்க ஒரு கேள்வி கண்டிப்பா கேட்கணும். ஐயோ இதுவரைக்கும் தேனூர்ல தானே அவர் ஆத்துல இறங்கினாரு, தேனூர் மக்களுக்கு கஷ்டமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. காலம் காலமா நடக்கக்கூடிய ஒரு திருவிழாங்க. கஷ்டமா இருந்திருக்காதா? நிச்சயமா கஷ்டமா இருந்திருக்கும். ஆனாலும் மன்னருடைய ஆணை ஒன்னும் செய்ய முடியாது. மன்னரும் இதை நினைக்காம இல்லைங்க. அவர் செஞ்சது மக்கள் எல்லாம் சேர்ந்து இருக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணம் தான். இருந்தாலும் தேனூர் மக்களுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைச்சாராம் திருமலை நாயக்கர். அதுக்காகவே எழுப்பப்பட்டதுதான் வைகை ஆற்றின் வடகரையில் வண்டியூருக்கு செல்லக்கூடிய வழியில நிமிர்ந்து நிற்கும் பாருங்க ஒரு மண்டபம், அந்த தேனூர் மண்டபம். நாயக்கர் கால கட்டிடக்கலையின் சாட்சியாக இன்னைக்கும் இருக்குது அந்த தேனூர் மண்டபம். இந்த மண்டபத்தோட மேற்கு பகுதியை பாத்தீங்கன்னா படகு மாதிரி இருக்குங்க. வைகை வெள்ளம் பாய்ந்து வரும்போது இந்த தூண்களை எல்லாத்தையும் சிதைச்சிடக்கூடாது அப்படிங்கறதுனால இப்படி வடிவமைச்சிருந்திருக்காங்க. மற்ற மண்டபங்கள் எல்லாம் எழுந்தருளுவதற்காக மக்கள் தாங்க அழகருக்கு வரி செலுத்துறாங்க. ஆனா இந்த தேனூர் மண்டபத்துல அவர் வர்றதுக்கு இவர் தாங்க அந்த மக்களுக்கு வரி செலுத்துறாரு. தேனூர் மக்களுக்கு கொடுக்கப்படும் மரியாதையும் இந்த மண்டபத்தை கள்ளழகர் 3 முறை சுற்றி வருவதும் இன்னைக்கும் நடக்குது. இந்த நிகழ்வுக்கு எதிரே வைகை ஆத்துல மீனும் தவளையும் நாரையும் இருக்குமாங்க. நாரைக்கு முக்தி அளித்த புராண கதையெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா? அதை நினைவூட்டும் வகையில் இன்னைக்கும் நாரை பறக்க விடப்படுது. இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் கள்ளழகர் ஏன் தேனூர் மக்களுக்கு வரி கட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. தென்னிந்தியாவின் கும்பமேளா அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய இந்த சித்திரை திருவிழால இப்படி ஒரு சிறப்பு அம்சம் இருக்குங்க. மதுரைக்கு மேற்கே இருந்த தேனூர் மண்டபம் எப்படி வண்டியூரை வந்தடைந்தது அப்படிங்கிற கதையை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். கள்ளழகர் ஏன் வரி செலுத்துறாரு அப்படிங்கிற கதையையும் சொல்லிட்டேன். கள்ளழகர் கோபப்பட்டு போகல அப்படிங்கறதையும் நான் சொல்லிட்டேன். ஆக மொத்தத்துல இந்த சித்திரை திருவிழா சைவத்தையும் வைணவத்தையும் இணைக்கும் கலப்பு பண்பாட்டின் அடையாளமாக திகழ்கிறது அப்படின்னு சொன்னா மிகை கிடையாது. ஆக இனி மதுரைக்கு போனீங்கன்னா இந்த தேனூர் மண்டபத்தை கண்டிப்பா பாருங்க. சித்திரை திருவிழா கோலாகலமாக நடந்து கொண்டிருக்கிறது இப்போது மதுரையில். மதுரை மீனாட்சி அம்மனின் அருளும் கள்ளழகரின் ஆசிகளும் நமக்கு எப்போதும் கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்யறேன். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடத்திலிருந்து விடை பெற்றுக் கொள்பவர் உங்கள் அன்பின் முனைவர் ரத்னமாலா புரூஸ்.